ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். அடுத்து ஒரு முக்கியமான கொஷின்ஸ் இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நிறைய கேட்டகரியில் நமக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி மாதிரியான அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியாவில் இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா? கொஷின்ஸ் பாருங்கள். முதல்ல கொஷின்ஸ், த ரிலேட்டிவ் ரேட் ஆஃப் சால்வோலைசிஸ். The relative rate of solvolysis of iodides A to C R. ஆப்ஷன் ஏ பாருங்கள். கொஞ்சம் அதாவது கொடுத்துருக்கூடிய காம்பவுண்ட் ஏ ஒரு 8 மெம்பர் ரிங் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இதில் ஒரு அயோடின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. காம்பவுண்ட் பி சிமிலர் டு த 8 மெம்பர் ரிங் ஒரு சைக்ளோ ஆக்டின். இதில் டபுள் பாண்டட் வித் அயோடின். தேர்டு காம்பவுண்ட் சிமிலர் டு த ஒரு 8 மெம்பர் ரிங். பட் இந்த 8 மெம்பர் ரிங்கில் நமக்கு ஒரு ஆக்சிஜன் கனெக்டாக இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரி இதில் ஒரு அயோடின். ஸோ இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய சால்வோலைசிஸ் ப்ராசஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். சால்வோலைசிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த SN1 மெக்கானிசம். இதில் நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தெரியும். ஒரு லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனில் இன்டர்னல் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நமக்கு வந்து பாசிபிள். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் அல்லது ஆன்டிமெரிக் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது காம்பவுண்ட் ஏவில் நம்ம சால்வோலைசிஸ் பண்ணோம்னா முதல் லீவிங் குரூப் வந்து வெளியே போயிடும். ஸோ I- இஸ் த பெஸ்ட் லீவிங் குரூப். ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ வி கேன் கெட் த கார்போகேட்டையான். நமக்கு ஒரு கார்போகேட்டையான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கார்போகேட்டையானில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கார்போகேட்டையான் நமக்கு என்ன டைப்பான கார்போகேட்டையான் அப்படின்னா ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு கார்போகேட்டையான் அப்படிங்கிறது sp2 கார்பன். இதுவும் sp2 கார்பன் தான். இந்த கார்போகேட்டையானுக்கு அப்புறம் நமக்கு அந்த வாட்டர்லேருந்து வரக்கூடிய ROH, RO- அண்ட் H+, ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வன்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது ஆல்கஹால் அண்டு வாட்டர். ஸோ இந்த RO- P அட்டாக் பண்ணும்போது we can get the compound. This is the product. So OR நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அடுத்த கேட்டகரியில் சிமிலர் டு த அதே சேம் மெக்கானிசம். ஃபஸ்ட் ஸ்டெப் இட் இஸ் கால் த ஸ்லோ ஸ்டெப். ஆல்ரெடி தெரியும். ஸ்லோ ஸ்டெப் அப்படிங்கிறது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஏன்னா ஒரு இன்டர்மீடியேட் ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் அன்ஸ்டேபிள் காம்பவுண்டாக மாறும்போது திஸ் ப்ராசஸ் இஸ் த ஸ்லோ ப்ராசஸ். ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் கால்டு த ஸ்லோ ஸ்டெப் அல்லது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். சிமிலர் டு திஸ் காம்பவுண்ட் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கார்போகேட்டையானுடைய ஃபார்மேஷன். இந்த கார்போகேட்டையானுடைய ஃபார்மேஷனில் ஆல்ரெடி தெரியும் வினைல் கார்போகேட்டையான் ஒரு டபுள் பாண்டில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய கார்போகேட்டையான், வினைல் கார்போகேட்டையான் அண்ட் அரைல் கார்போகேட்டையான். தீஸ் ஆர் த லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இந்த லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையானில் திரும்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து பாசிபிள். இந்த RO- அட்டாக் பண்ணும்போது we can get the ப்ராடக்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் டபுள் பாண்ட், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு R. சரிங்களா? உடனே நீங்கள் வந்து லோன் பேர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ரெசனன்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ராடக்ட் இது மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிளோ அந்த கார்போகேட்டையான்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிள். அதனுடைய ரேட்டு தான் வேகமாக நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இது நமக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கான நமக்கு ரியாக்ஷன். அடுத்து காம்பவுண்ட் நம்பர் சியில் நமக்கு லீவிங் குரூப் வெளியே போகும்போது I- ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். இந்த கார்போகேட்டையானில் நமக்கு ஆல்ரெடி இந்த கார்போகேட்டையான் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து நடக்கும். ஆல்ரெடி 1, 2, 3, 4 இதோடு சேர்த்து ஒரு 5 மெம்பர் ரிங்கு ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி 1, 2, 3, 4 இதோட ஒரு 5 மெம்பர் ரிங்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு கார்போகேட்டையான் வந்து நமக்கு கிடைக்கும். இது எப்படி 2 5 மெம்பர் ரிங்கு நமக்கு பாருங்கள். 1, 2, 3, 4 இது ஒரு 5 மெம்பர் ரிங். 1, 2, 3, 4 இது ஒரு 5 மெம்பர் ரிங். அப்போ 2 5 மெம்பர் ரிங் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த 5 மெம்பர் ரிங். அனதர் 5 மெம்பர் ரிங் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்பர் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் 1, 2, 3, 4 இங்கே ஆக்சிஜன், 1, 2, 3, 4 இங்கே ஆக்சிஜன். ஸோ கனெக்ட் ஆகும்போது திஸ் இஸ் த ஆக்சிஜன். இந்த இடத்துல இந்த ஆக்சிஜனுக்கு மேலே தான் என்ன சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக மாறுது. ஸோ ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாண்ட் வந்து மைக்ரேஷன் நடக்கும். ஸோ நமக்கு ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த நார்மலாக இருக்கக்கூடிய 5 மெம்பர் ரிங் அந்த பாண்டு உடைஞ்சி திருப்ப ரிங்குடைய கேட்டகரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்.
ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ROH. ஸோ இந்த ஸ்டெப் தான் என்னன்னா ஃபாஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து நமக்கு நெய்பரிங் குரூப். இந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னா நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். சரிங்களா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஏன்னா இது வந்து இன்டர் நியூக்ளியோஃபிலிக், அதாவது இன்டர் மாலிகுலர் அட்டாக். இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ இன்டரை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரா மாலிகுலர் மோர் ஃபேவரபிள் அட்டாக். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்ட் இதுதான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 மெம்பரிங்கில் எப்பயும் போல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆக்சிஜன் பர்சன்டாக இருக்கும். எப்பயும் போல் இந்த கார்பனில் ஒரு OR, இங்கே இருக்கக்கூடிய O-H+, இங்கே ஒரு கார்போகேட்டன் கிடச்சிருக்கும். அந்த கார்போகேட்டன் வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேட் கேட்குறாங்க. கொடுத்துருக்கூடிய 3 காம்பவுண்டுடைய ரேட். ஆல்ரெடி தெரியும் நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் தான் மோர் ஃபேவரபிள். ஸோ ரேட் வந்து அதுதான் வேகமாக நடக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் படி பார்க்கும்போது C ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இட் இஸ் அ நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட்டு ஏவா நெக்ஸ்ட்டு பின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆகினா A. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கார்போகேட்டன் மோர் ஸ்டேபிள், இது லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டன். தென் A அண்ட் லாஸ்ட் ஒன் B. So this is the rate of solvolysis. This is the rate of solvolysis. ஸோ கொடுத்துருக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் 1 by 1 கிளியராக நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் C greater than B. நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இதெல்லாமே நமக்கு இந்த PGTRBயில் வரக்கூடிய நிறைய இந்த மாதிரி பேஸ்டு கொஷின்ஸ். இதே கொஷின்ஸை கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஒவ்வொரு கிளாஸஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.